ஹலோ மக்களே, கொத்தவரங்காய் சாம்பார் செய்ய ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நாட்டு துவரம் பருப்பு. கொஞ்சமாக அது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளியாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்க போகிறோங்க. இதுவுமே இது கூட சேர்த்து ஒரு 4-5 விசில் பருப்பு வேகிற அளவு விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை காட்டுறதுக்கு மறந்துட்டோம். இப்போது ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்து பார்க்கலாங்க. பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக வடிச்சிட்டு நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலையும் கடைஞ்சிக்கலாங்க. இன்றைக்கி நாங்கள் இதிலே கடைஞ்சிக்கிறோம். இப்போது நம்ம தனியாக இருத்து வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொதுங்க கொத்தவரங்காய் சாம்பார் செய்ய நம்ம கொத்தவரங்காவை ஒரு 10 நிமிஷம் தனியாக தண்ணியில் போட்டு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கணுங்க. ஆனால் இது பிஞ்சி கொத்தவரங்கான்றதுனால நாங்கள் அப்படியே சேர்த்துக்கிறோம். இப்போது காரத்துக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இருந்தால் அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்துட்டுருக்குங்க. திறந்து ஒரு கொதி விடுங்க. இப்போது நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சு இது கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதித்து வரணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவு. இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த சைடு ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக அதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்காக. இப்போது இந்த சைடு நம்ம குதிச்சிட்ருக்க சாம்பாரில் இதை கொட்டிடலாங்க தாளிப்பை. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான சாம்பார் ரெடிங்க. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.